இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக விருப்பமே இல்லாம அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணோட 2வது அம்மாவும் அக்காவும் இழுத்துட்டு போறாங்க. இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து கோமால தான் இருக்கான். கோமால இருக்கவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்னால முடியாதுன்னு சொல்றா. குடும்பத்துல நான் நிறைய காசு வாங்கிட்டேன், அதனால எனக்கு தெரியாது, இப்போ நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட பேச பேச வந்துட்டு அவளுக்கு ரொம்ப அவரை பிடிச்சிருக்கு. இப்போ அந்த பொண்ணோட 2வது அம்மாங்க வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இரு, ஒரு 10 நாளைக்கு பார்ப்போம், சரியாகல அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறா. கொஞ்சம் ஷூலேஸை கட்டுறதுக்குள்ள வீல் சேரா அப்படியே கீழே போயிடும். அதனால அவரும் போயிட்டு கீழே விழுத்துருவாரு. இப்போ அவரோட அம்மா வந்துட்டு என்னோட பையனை வந்துட்டு பாத்துக்கிறதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி நீ கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா, மரியாதையா வெளியே போ அப்படின்ட்டு கத்துறாங்க. டக்குன்னு அவரு எந்திரிச்சு வந்து என்னோட வைஃபை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சப்போர்ட் பண்றாரு. இவரு வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் தான். இப்போ வந்துட்டு நான் பணக்காரர் அப்படின்ட்டு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கோமால இருந்தே எந்த பொண்ணு வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கோமால இருக்க மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தாரு.